அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 30/5/2024, சப்தமி திதி காலை 11:44 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி, அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:29 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், மேல்நோக்கு நாள். சித்தயோகம் காலை 7:29 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வீட்டை புதுப்பிக்க, வாகனம் மாற்ற, முத்து பவழம் வாங்க, அணை கட்ட, மதில் சுவர் அமைக்க, கிணறு குளம் ஆழப்படுத்த, அழகு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை புல்லாங்குழல் மாதிரிதான். ஓட்டைகள் பல இருக்கும். ஆனால் சரியாக கையாள தெரிந்து கொண்டால் இன்னிசையாக மாறிவிடும். ஆமாங்க, வாழ்க்கை அப்படின்னாலே நல்லது அல்லதெல்லாம் கலந்து தாங்க இருக்கும். அதனால தாங்க அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் சரியாயிடும், எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும் அப்படிங்கிற வைராக்கியம், தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். எதிர்பார்த்த பணமும் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. லாபாதிபதியாகிய சனி பகவானும் லாபத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட முடியுது, எல்லாரும் ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்க முடியுது. இதெல்லாம் எப்போவோ நடந்த விஷயம். இப்போ மறுபடியும் குடும்பத்துக்குள்ளார நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான சூழல் இருக்குது. நல்ல ஜாதகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களை எப்படி சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் இறக்கப்பட்டு ஏமாந்துடுறீங்க. அது மாதிரி இல்லாமல் வேலையாட்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வேலை சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சில சூழ்நிலையை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, உடல் வலிமை ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட மிக மிக முக்கியம் மன வலிமை தாங்க. எந்த ஒரு செய்தி நம்மை தேடி வந்தாலும், அது சுப செய்தியாக இருந்தாலும் மற்ற செய்தியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கிறதுக்கு நம்ம இதயம், நம்முடைய மனசு அதுதாங்க வலிமையாக இருக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்து
பிறந்ததிலிருந்தே அடிபட்டு வந்ததுனால தான் உங்கள் மனசு உங்கள் இதயம் இரும்பை போல எப்பொழுதுமே இறுக்கமாகவும் வலிமையாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்கும். பணப்புழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள்ளார 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். கண்ணெரிச்சல்லாம் கொஞ்சம் வந்து போகும். இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க. விஐபிகள் அறிமுகமாகி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் அடுத்ததாக அது சரியாகி குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. சகோதர வகையில் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசமாக நடந்துப்பாங்க. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி புதன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதெல்லாமே இப்போ கூடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக இருக்குங்க. அதே போல் உத்தியோக ஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன் தன்மானத்தை இழந்து நீ ஒருவருடன் பழகினால் நீ அடிமையாகத்தான் நினைக்கப்படுவாய் என்பதனை நினைவில் கொள். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளோ கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னாலும் தன்மானத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பணம் காசுக்காகவோ பதவிக்காகவோ பங்களா வாழ்க்கைக்காகவோ ஒருபோதும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, வாடி வதங்கினாலும் பரவாயில்ல, ஓடி உழைச்சி நம்ம வைத்த கழுவினாலும் பரவாயில்ல, தன்மானத்தோட ரோஷத்தோட வாழ்ந்து காட்டுவோம்னு எங்கும் எப்போதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் நாளாக இருக்குதுங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை கிளினிக்னு வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லியிருந்த நிலைமை மாறி இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. கடந்த 2-3 நாட்கள் வந்த தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சங்கத்தில் ஏதாவது பொறுப்பு பதவி தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் பெருசாக எதுவும் நமக்குன்னு செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிறுக சிறுக சேமித்து வச்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையுதே அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோணும். இருந்தாலும் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சரி, வீண் செலவு ஆகிறத விட ஏதாவது ஒரு இடமாவது வாங்கி போட்டோம்னா நாளைக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாம் ஏற்றிவிடும் ஏணியாக இல்லாவிட்டாலும் சூழ்ச்சி செய்யும் சகுனியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆமாங்க, அதில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்கணுமே தவிர நம்மால் 4 குடும்பம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற பேர் நம்ம வாங்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம்
இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு ஏதாவது முடிவெடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கோபமே படக்கூடாதுன்னு இருந்தால் கூட உங்களை வந்து அப்படி சீண்டி பார்த்து ஏதாவது கோபப்பட வச்சு அது மூலமாக 4 வார்த்தையை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், பெருசாகாமல் பார்த்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரருக்கு சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்கள் மேலே ஒரு மறைமுகமாக ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. உடனே சம்மந்தப்பட்டவங்களை போய் எதிர்கேள்வி கேட்காதீங்க. ஏதோ சொல்லிக்கிறாங்க, வதந்தி தான், அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நீ எப்படி என்ன இப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டுலாம் உங்கள் பேரை கெடுத்துக்கூடாது. தானாக வரும், தானாக மறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது இன்றைக்கு நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றியை சந்தித்தவர்களின் இதயம் பூவை போல மென்மையானது. ஆனால் தோல்வியை சந்தித்தவர்களின் இதயம் இரும்பை விட கடினமானது. ஆமாங்க, வெற்றிங்கிறது வேறு, தோல்விங்கிறது வேறு. வெற்றி பெற்றவங்க அடுத்த நிமிஷமே சந்தோஷத்தில் மூழ்கிடுவாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சவங்க நாம் ஏன் தோற்று போனோம், அப்போ நாம் நம்மளை எப்படி மாற்றிக்கணும், திருத்திக்கணும், யார் யார்கிட்ட எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், நம்முடைய பேச்சை எப்படி நாம் மாற்றிக்கணும், இப்படியெல்லாம் தீவிரமாக யோசித்து பல கோணங்களில் பல வழிகளிலே அறிவாற்றல் பெற்றவர்களாக மாறிடுவாங்க. நீங்கள் அப்படி தாங்க. வெற்றியாக இருந்தாலும் குதிக்க மாட்டீங்க, தோல்வியாக இருந்தாலும் துவளாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணப்புழக்கம் உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரியன், அதே போல் பூர்வ புண்ணியாதிபதியாகிய குரு பகவான் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. வீடு மன சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே போல் குடும்பத்திலேயும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கண்டகச்சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூச்சு திணறல், மூச்சு பிடிப்பு, வாயு கோளாறால் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்கள் வேலையாட்களை பகச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒருவரின் வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளத்தை விட்டு செல்லுங்கள். ஆனால் அது காயமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நம்ம பேரை சொன்னால் அவங்க சந்தோஷப்படணும், அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பேரை சொன்ன உடனேயே அப்படியே அவங்க முகம் சிவக்கக்கூடாது. அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மேலே சாபம் விடக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முடிஞ்சால் நல்லது பண்ணுவோம்,
முடியலையா, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாம் மாட்டம் நடைய கட்டுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் இயன்றவரை நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், மகனுக்கு வேலை கிடைக்கிறது, மகளுக்கு நல்ல ஜாதகம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. பிள்ளைங்க எந்த கோர்ஸில் சேரணும், எந்த காலேஜில் சேரணுமோ அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களுக்கும் நல்லது நடக்கும், சுப செய்திகளும் எதிர்பார்க்கலாம். பழைய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. பழைய கதைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசின்னு இருப்பீங்க. மனசுக்குள்ளார ஒரு இளமையும் சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. புதிய பங்குதாரர்கள், புதிய வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறது, புது அசைன்மெண்ட் ஏதாவது கிடைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நினைவுகளோ கடன்களோ தேவைக்கு அதிகமாக எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாதீர்கள். அது நிம்மதியை அழித்துவிடும். ஆமாங்க, சிலர்லாம் 10 வயசில் நடந்தது, 11 வயசில் நின்னது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. கசப்பான சில சம்பவங்கள் அதை அடிமனசில் தேக்கி வைக்கக்கூடாது. அதே மாதிரி கடனை வாங்கி குவிக்கக்கூடாது. எல்லாம் பார்த்துக்கலாம், மாதம் இஎம்ஐ தானே, புரட்டி கிரட்டி கட்டிடலாம், அங்கே 10 வருது, இங்கே 20 வருது, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தாங்க நீங்கள் நம்முடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து எதையும் வாங்குவீங்க. பெருசாக நினைவுகளை தேக்கி வைத்து கொள்ளாமல் இன்றைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் போதும் இறைவா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனின் திருப்பாத கமலங்களை பணிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பரவாயில்ல, அதெல்லாம் நியாயமானது தான், இந்த செலவும் இப்போ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. பாதகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. திடீர் பணவரவு உண்டு. கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சுமூகமாக ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான், அவரும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க, சந்திரனும் சனி பகவானும். ஆனால் பிள்ளைகளால் எல்லா வகையிலுமே நிம்மதி உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும். உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் படைத்த மாறாத விதியாகும். இதை நாம் புரிந்து வைத்து கொண்டால் யார் மாறினாலும் அந்த பாதிப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க ஒரு 2 வருஷத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இருக்காது, ஒரு விசாரிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, விலகி போயிடுவாங்க.
இவங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க, நம்மளை நல்லா நேசித்தாங்களே, இப்படி நம்ம பக்கம் திரும்பாமல் இருக்கிறாங்களேன்னு கவலைப்படாமல், சரி அந்த நேரத்தில் அவங்க பேசுனாங்க, நாம் பேசணும், இப்போ நம்மளை விட்டு விலகி போகிறாங்க, அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது, ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்போதும் இயல்பாகவும் இயற்கையாகவும் யதார்த்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கூட இப்போ நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குது. அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகோடு இருக்கிறதுனால அப்பப்போ மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பழுதடைந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வலிகள் தந்த வழித்தடத்தை வாழ்வில் இங்கு யாரும் மறப்பதில்லை. ஆமாங்க, ஒரு வலி வந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு வலியோ அல்லது கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் தீவிரமாக யோசிப்போம். அந்த நேரத்தில் சிலரெல்லாம் போய் நாம் பார்ப்போம். அந்த நேரத்தில் வித்தியாசமாக நாம் சில நடவடிக்கைகளில் இறங்குவோம். அப்போ நம்முடைய மனவலிமையும் அதிகரிக்குங்க. அதனால தாங்க எத்தனை விதமான வலிகள் வந்தாலும், எத்தனை விதமான இழப்புகள் வந்தாலும் அவற்றுக்கு தகுந்த மாதிரி யோசித்து அதையும் தாண்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு முரட்டு தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. நம்ம மேலே தப்பு கிடையாது, நாம ஏன் யோசிச்சுட்டு இருப்பான்னு தடாலடியாக குதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது உட்கார்ந்து பேசிக்காமல் எதையாவது பேசினீங்கன்னா அது சரியாக வராதுங்க. நேருக்கு நேர் நின்று கேட்டுட்டிங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே புரிஞ்சு போயிடுங்க. வதந்திகளால் வாழ்க்கையில் சிக்கல்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. சகோதர வகையில் இன்றைக்கி உதவிகள் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் சனி தைரிய ஸ்தானாதிபதியோட இன்றைய தினம் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் தைரியமாக சில புது முதலீடுகள், அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். பேச்சுவார்த்தைகள் சுபிட்சமாக முடியும். உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
பிறர் பொருளை நாம் நாடும் பொழுது நம்முடைய பொருளையும் ஒரு பக்கம் இழக்க நேரிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க சொத்துக்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. நாம் கஷ்டப்பட்டு நாம் உழைச்சி நம்ம கையில் 4 காசு சேர்த்து ஒரு பொருளை வாங்குகிறோம்னா அதில் கிடைக்கிற சந்தோஷந்தான் மிகப்பெரிய சந்தோஷம். குறுக்கு வழியில் கொல்லப்புறமாக திருட்டுத்தனமாக வர்றதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நியாயமான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எடுத்தெறிஞ்சு பேசினவங்க ஒரு காலத்தில் இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்ந்து காட்டின்னு இருக்கீங்க. அந்த எடுத்தெறிஞ்சு உங்களை பேசினாங்க இல்லைங்களா, அவங்களாம் இப்போ ஓடி வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் பக்கம் வந்து நிற்பாங்க. உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாகும். பாகப்பிரிவினை விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்கள் கைக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீகத்தில் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டலாமே, போனால் வந்தால் தங்குறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு மனக்கலக்கம், ஒரு இனந்தெரியாத பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலகும். உடம்பில் ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மலையைப் போல் அமைதியாக இருங்கள், நதியைப் போல் மெதுவாக நகருங்கள். ஆமாங்க, சில நேரங்களில் சிலரிடத்தில் சிலர் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு மலையைப் போல் நீங்கள் அமைதியாகவே இருந்து மௌனமாகவே இருந்து அந்த மௌனத்தையே பதிலாக கொடுப்பீங்க. அதே நேரத்தில் சில முக்கியமான வேலைகள் அப்படின்னு சொன்னால் நதியைப் போல விழுந்து ஓடிக்கொண்டே இருப்பீங்க. எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக பலருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் காலையில் 7:30 பிறகு சுறுசுறுப்பாயிடுவீங்க. மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் காலை 7:30 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி எல்லா வகையிலுமே டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. அதையும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. பழைய உறவினர்களும் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இன்றைக்கி வந்து நல்லது நடக்கும். செலவு அதிகமாகிட்டே போகுதே, எதுவும் சீக்கிரம் நடக்க மாட்டேதேங்கிற
ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் லாபம் பரவாயில்ல, ஆனால் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இதில் ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேறுவீங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, என்னதான் சூரியன் உதித்தாலும் நாம் விழித்தால் மட்டுமே முன்னுக்கு வர முடியும். ஆமாங்க, சூரியன் அதோட கடமையை சிறப்பாக செய்யுதுங்க. காலையில் உதிக்குது, நம்மளை உசுப்பி விடுது, எழுப்பி விடுது, வெளிச்சங்களை பரப்புகிறது. ஆனால் நாம் எழுந்து அதே மாதிரி சுறுசுறுப்பாக ஓட ஆரம்பிக்கணுமே. அதனால தாங்க இயற்கையை எப்போதும் நேசித்து கொண்டு இயற்கையோடு இயைந்து வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் தான் இன்றைக்கி வந்து சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதானதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் அதுவும் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பழசெல்லாம் சில நேரங்களில் பேசுவீங்க. ஏடரசரி நடக்குது இல்லைங்களா, அதனால் வந்து சிலதெல்லாம் வந்து குத்தி காட்டி பேசுகிறது சொல்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஏடரச்சனை இருக்கும் பொழுது விளையாட்டாக கூட வினயமாக எதையும் பேசி வைக்கக்கூடாது. திடீர்னு அது வேறு மாதிரி குடும்பத்துக்குள்ளார சிக்கலை உருவாக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எதிரிகள்லாம் அழிவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி இன்றைக்கி உண்டுங்க. அவங்களால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நினச்சபடி நடக்கலையே அப்படின்னு சில நேரம் ஆதங்கப்பட்டாலும் ஓரளவு பரவாயில்ல, ஏதோ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு நிலைச்சி நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.